ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியா வந்து பல்வேறு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, டிரைவர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு விதமான போஸ்டிங்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்கள் வந்து தேர்வு செய்யறாங்க. இது வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, டைரக்டா உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹையர் பண்றாங்க. அதாவது நேரடி நியமனம் மூலம் வந்து பணியை வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்யறாங்க. ஸோ இந்த ஜாப் பத்தின ஓவர்வியூவா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு போஸ்டிங் வந்து இருக்குது, இதுக்கு சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்றது, ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, என்ன படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பத்தின ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கைடா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நெடுஞ்சாலைத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்க்க போறோம். இது வந்து டைரக்டா நேரடி நியமனம் மூலம் வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யறாங்க. இது வந்து இப்போதைக்குன்னு வந்து இந்த வீடியோ போடுற டைம் வந்து தீபாவளி அன்னைக்குன்னு ஒரு 2 மாவட்டத்துக்கு வந்து காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து வெளியாயிருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து வெளியாயிருக்குது. ரெண்டாவது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையில இருந்து வேகன்சிஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் மூலியமா வந்து விளம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து விளம்பரம் வேலை வாய்ப்பு அறிவிக்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பேசிக்கான விஷயத்த வந்து சொல்லிடுறேன். இதே தான் ஆல்மோஸ்ட் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து சேம் கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் வந்து அந்த நம்பர் ஆஃப் போஸ்டிங் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேகன்சிஸ் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, வேற ஒண்ணுமே பெருசா அதுவும் இருக்காது. இல்ல மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை கோயம்புத்தூர் கோட்டம் விளம்பரம் வேலைவாய்ப்பு அறிக்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன டேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16/10/2025 டேட்ல வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெளியாயிருக்கு. சரிங்களா, பட் வந்து இது நேத்து டேட் தீபாவளிக்கு முதல் நாள் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷனுக்கான இந்த பேப்பர் கட் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இது வந்த உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கோம். இதுல அவங்க சொல்ல வர விஷயம் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை உங்க உங்க மாவட்டத்திலோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் கோட்டத்தில் காலியாக உள்ள 16 ஆதிதிராவிடர் மற்றும் ஒரு பழங்குடியினர் அலுவலக உதவியாளர் குறைவு பணியாளர் குறைவு பணியிடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் 26/10/2025க்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 26/10/2025. இன்னைக்கு டேட் வந்து 20 ஆயிட்டு இருக்குது தீபாவளி அன்னைக்குன்னு. இன்னும் ஒரு 5 டேஸ் தான், நம்மளுக்கு 6 டேஸ் தான் வந்து டைம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் நம்ம வந்து ரெடி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். அதை வந்து பாத்துக்கோங்க. இப்போ டோட்டல் வேகன்சிஸ் அப்படிங்கிறது அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒதுக்கீடு விவரங்கள் ரிசர்வேஷன் படி தான் வந்து கொடுப்பாங்க. ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர்கள், முன்னுரிமை பெறாதவர்கள் சொல்லி நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. வயது அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 1/7/2025, அதாவது இந்த வருஷம் ஜூலை 1ஆம் தேதி அன்று உங்களோட ஏஜ் வந்து 35க்கு மேல வந்து தாண்டி இருக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி மிகாமல் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ் மொழியில் வந்து பயின்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 8ஆம் கிளாஸ் தான். நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க டிகிரிஸ் படிச்சிருந்தாலும் ஓகே. பட் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து 8th அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஊதிய விகிதம் சேலரி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 15,700 இருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து பே பண்றாங்க. அது வந்து ஸ்கேல் 1ல உங்களுக்கு வந்து நிலை 1ல வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பழங்குடியினர், இது மேல வந்து ஆதி திராவிடர், இது வந்து பழங்குடியினர் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க, இது வந்து ஷெட்யூல் ட்ரைபிள்ல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா, அது ரெண்டுலயுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர், இந்த இடத்துல ஆதி திராவிடர் பழங்குடியினர் சொல்லி ரெண்டு விதமா டிஃபரெண்ட் கேட்டகரியில வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களோட கம்யூனிட்டிக்கு ஏத்த மாதிரி வேகன்சிஸ் வந்து இருக்கிறவங்க மட்டும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பெருசாலாம் வந்து இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது. சரிங்களா, அதனால உங்க கம்யூனிட்டியில வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இதுலயுமே வந்து சேம் கான்செப்ட் தான். ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி பெருசா வந்து இது டிஃபர் ஆகல. ஆதி திராவிடருக்கும் மற்றும் பழங்குடியினருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு கான்செப்ட். பட் வேகன்சிஸ் மட்டும் வந்து இதுல ஒரு வேகன்ட் இல்ல 16 வேகன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து பேசிக்கா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வயது ஏஜ் தான் மஸ்டா வந்து பார்ப்பாங்க. 35 வயசுக்கு மேல வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில், அதாவது இதுக்குன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்து கிடையாது.
ஆன்லைன்ல அப்ளை பண்ணவும் முடியாது. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிடம், முகவரி, முன்னுரிமை சான்று மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விபரங்களை குறிப்பிட்டும் சுய விபரங்களை குறிப்பிட்டும் இருப்பிட சான்றிதழ் மற்றும் 2 அரசியல் பதிவு பெற்ற அலுவலரிடம் வந்து இந்த நாள்ல தேதியிலிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று, அதாவது கேரக்டர் சர்டிபிகேட் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த கேரக்டர் சர்டிபிகேட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை. உரிய சான்றிதழ்கள் இல்லாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சொல்ல வர விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு A4 ஷீட்ல வந்து எடுத்துட்டு உங்களுடைய ரெஸ்யூமை நீங்க வந்து அப்படியே வந்து எழுதுங்க. அதாவது உங்க பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், கல்வி தகுதி, உங்களுடைய ஜாதி என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய இருப்பிடம் முகவரிக்கான அட்ரஸ், அதே மாதிரி முன்னுரிமை ஏதாச்சும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப், இது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி பின்னாடி வந்து ஒரு நன்னடத்தை சர்டிபிகேட்டையும் பின்னாடி நீங்க வந்து அட்டாச் பண்ணி அதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸா வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ 26/11/2025க்கு பின் வரப்படும் விண்ணப்பங்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பரிசீலிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து சொல்லிட்டாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பாயிண்ட் வந்து மாத்தி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இது வந்து 26/10/2025ன்னு போட்டிருக்காங்க. பட் இங்க லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 அடுத்த மாசம் வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க வந்து பொறுமையாவே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை குறித்து தனியாக வந்து கால் லெட்டர் மூலம் வந்து தகவல் வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்வியூ பிளஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது 2 பேஸ் பண்ணி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணுங்க. பணியிடத்திற்கான தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட இன்டர்வியூல நீங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி வந்து எதுவும் வந்து வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்களை மட்டும்தான் வந்து சமர்ப்பிக்கணும். அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சான்றிதழ் சமர்ப்பிப்பில் திருப்திகரமாக விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் பண்ணவங்களை மட்டும்தான் வந்து இன்டர்வியூ ரூமுக்கு வந்து கூட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் பணி நியமனம் முற்றிலும் வந்து தற்காலிகமானது. இப்பணி நியமனத்தினை எந்த நேரத்திலும் ரத்து செய்யும் அதிகாரம் வந்து அந்த கோட்ட பொறியாளர்களுக்கு வந்து உண்டு அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காலி பணியிடங்கள் குறித்து உரிய அரசு விதிமுறைப்படி ஒளிவு மறைவின்றி நிரப்பப்படுகிறது என்பதால் இடைத்தரகர்களை நம்பி வந்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காலி பணியிடங்களை பொறுத்த மட்டும் பணியிடங்களை கூட்டவோ குறைக்கவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுமதி வந்து இருக்கு, முழு அதிகாரம் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்ம வந்து இப்ப வந்து பார்த்தது. இதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்டிகல் நியூஸ்லயே உங்களுக்கு கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலை கோட்டம் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. திருச்சி சாலை கோயம்புத்தூர் அந்த பின்கோடு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மேனுவலா நீங்க வந்து ரெடி பண்ண அந்த ஒரு பேப்பர் பிளஸ் வந்து உங்களுடைய நன்னடத்தை சான்றிதழ், உங்களுடைய 8th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழ் இது எல்லாத்தையுமே பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி போஸ்டிங். இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடியவங்க வந்து டைரக்டா போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இது அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து வரும்போது கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து இன்ஸ்டா ஸ்டோரியில வந்து பின் பண்ணுவோம். மறக்காம வந்து நம்ம சோசியல் மீடியா பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒன்ஸ் வந்து செக் அவுட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.